Hi guys, welcome back to our channel Learn with San, your daily dose of knowledge. இன்னைக்கு நம்ம ஒரு இம்பார்ட்டண்டான சப்ஜெக்டோட வந்திருக்கோம். தட் இஸ் பிஸ்னஸ் ஸ்டடீஸ். இந்த பிஸ்னஸ் ஸ்டடீஸ் சப்ஜெக்ட் கிளாஸ் 12 படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான சப்ஜெக்டாக இருக்கும்னு தான் இந்த வீடியோவை எடுத்திருக்கோம். இந்த வீடியோவில் என்சிஆர்டி பப்ளிஷ் பண்ண சிபிஎஸ்சிக்கான சிலபஸ் தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ சமச்சீர் கல்வியில் இருக்க கண்டென்ட்ஸையும் நம்ம இன்டிகிரேட் பண்ணி காமர்ஸ் சப்ஜெக்டும் எடுக்க போகிறோம். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளோட வீடியோஸை கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் ஸ்டடீஸ்ன்ற சப்ஜெக்ட் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகே, லெட்ஸ் கோ டு த சப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட் இதில் என்ன கண்டென்ட் இருக்குன்றதை பார்த்துடலாம். ஃபவுண்டேஷன் ஆஃப் த பிஸ்னஸ்னு இருக்குது. அதில் என்னென்னா பிஸ்னஸ்னால் என்ன, ட்ரேட்னா என்ன, காமர்ஸ்னால் என்ன ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் இருக்குது, ப்ரைவேட் செக்டாரா, பப்ளிக்கா, குளோபலா, இந்த மாதிரி ரிலேட்டடானது தான் ஃபவுண்டேஷன் ஆஃப் பிஸ்னஸ்லாம் நம்ம பார்ப்போம். அண்ட் கார்ப்பரேட் ஆர்கனைசேஷன் செகண்ட் பார்ட் இருக்குது. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி எப்படி ஃபார்ம் ஆகுது, அவங்களுக்கு எந்த வகையில் சோர்ஸ் கிடைக்குது, எம்எஸ்எம்இனா என்ன, இன்டர்னல் ட்ரேட்னா என்ன, இன்டர்நேஷ்னல் லெவலில் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்ற டைட்டில்ஸை நம்ம நெக்ஸ்ட் கான்செப்டில் படிப்போம். ஓகே, சாப்டர் 1 என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிஸ்னஸ், ட்ரேட் அண்ட் காமர்ஸ். இதை பற்றின ஒரு டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷனாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் திஸ் கான்செப்ட் ஆஃப் பிஸ்னஸ். 1.1ல் இதை பற்றின ஒரு டீட்டெயில்ட் ஹிஸ்ட்ரி கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம டேரெக்டாக கான்செப்ட்குள்ளே போயிடலாம். த டேர்ம் பிஸ்னஸ் இட் டிரைவ் ஃப்ரம் த வேர்ட் பிஸி. பிஸினாலே என்ன, அந்த பிஸ்னஸ்ன்றது ஒரு பிஸியான ஸ்கெடியூலோடு இருக்கும். விச் மீன்ஸ் ஸ்பெசிஃபிக் சென்ஸில் பார்த்தீங்கன்னா இட் ரெஃபர்ஸ் டு அன் ஆக்குபேஷன் இன் விச் பீப்புள் ரெகுலர்லி எங்கேஜ் இன் த ஆக்டிவிட்டீஸ். நிறைய ஆக்டிவிட்டீஸில் எங்கேஜ் ஆவாங்க. லைக் என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ்னு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுறது, கூட்ஸை சேல்ஸ் பண்ணுறது, ப்ரொடக்ஷன் பண்ணுறது, இந்த மாதிரி சர்வீசஸ் கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் மெயின் வேலையாக இருக்கும். அண்ட் இதோட மெயின் மோட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணணும். அதனால தான் இது பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதிலேயே எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டி, நான் எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டின்னு 2 குரூப்பாக பிரியுது. எக்கனாமிக் ஆக்டிவிட்டினா என்னென்னா நம்ம லைவ்லிவுட்காக ஏர்ன் பண்ணுறது. நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டினா பெர்ஃபார்ம்ட் அவுட் ஆஃப் லவ், சிம்பத்தி, சென்டிமெண்ட் அண்ட் பேட்ரியாட்டிசம். இந்த எக்கனாமிக்கல் அண்ட் நான் எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டிக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? இப்போது நம்ம டீச்சராக ஒரு ஸ்கூலில் டீச் பண்ணிகிட்ருக்கோம், இல்லை டாக்டராக ஒரு கிளினிக்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோன்னா அது எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டி. பிகாஸ் வி ஆர் ஏர்னிங் சம் ப்ராஃபிட் இன் தட். நான் எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டினா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அவங்க ஃபேமிலிக்காக அதை குக் பண்ணுறாங்க அந்த ஃபுட்டை அப்படின்றப்போ தட் இஸ் மேட் அவுட் ஆஃப் லவ். அது ஒரு பர்சன் வந்து ஒரு பிளைண்டாக இருக்க இன்னொரு பர்சனுக்கு ரோட் கிராஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா அது நான் எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டி. பிகாஸ் தீஸ் ஆர் பெர்ஃபார்ம்ட் அவுட் ஆஃப் தேர் லவ், சிம்பத்தி, சென்டிமெண்ட், பேட்ரியாட்டிசம். ஸோ திஸ் ஆர் கால்ட் அஸ் நான் எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இதில் ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, பார்ட்டர் சிஸ்டம். இந்த பார்ட்டர் சிஸ்டம்ன்றது ஒரு ஃபெமிலியரான வேர்டாக இருக்கும் காமர்ஸ் சப்ஜெக்டில். பார்ட்டர் சிஸ்டம்னா தமிழில் பண்டை மாற்று முறைன்னு சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் ஒரு கூட்ஸை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன் நான், என்கிட்ட ஒரு பென் இருக்குது, இன்னொரு என்னோடய ஃப்ரெண்டு கிட்ட பென்சில் இருக்குது. ஸோ நான் என் பென்னை கொடுத்துட்டு அந்த பென்சிலை வாங்கிக்கிறேன்னா திஸ் இஸ் பார்ட்டர் சிஸ்டம். கமாடிட்டிஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது பேர் தான் பார்ட்டர் சிஸ்டம். அந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இது பிஸ்னஸாக மாறுச்சு. ஓகே, லெட்ஸ் மூவ் டு தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ். பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கு என்னென்ன நேச்சர்ஸ் இருக்குது, அதோட ஃபியூச்சர்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இட் இஸ் அன் எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டி. ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல்ட், இதோட ஆப்ஜெக்டிவ் என்னவாக இருக்கும், ஏர்னிங் மணி, ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணணுன்றது தான் இருக்கும். இதில் அவுட் ஆஃப் லவ், அஃபெக்ஷன், சிம்பத்தி இது எதுவுமே இருக்காது. பிகாஸ் அவங்களோட மெயின் மோட்டிவே அதில் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறது தான். அதை பர்ச்சேஸ் பண்ணுறது, ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணுறது, இதெல்லாம் தான் அவங்களோட மெயின் மோட்டிவாக இருக்கும். செகண்ட் பாயிண்ட், ப்ரொடக்ஷன் ஆர் ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஒரு கூட்ஸை நம்ம பீப்புளுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க கன்சம்ஷனுக்காக. அப்போ அந்த கூட்ஸ் என்னவாக இருக்கும்னா ஒரு கன்சியூமபிள் கூட்ஸாக இருக்கும். விச் மீன்ஸ் ஒரு டெய்லி யூஸ்க்கான கூட்ஸாக இருக்கலாம். சுகர், கீ, பென் அந்த மாதிரி கூட்ஸாக இருக்கலாம். இல்லை சர்வீசஸாக இருக்கலாம். சர்வீசஸ்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங் சர்வீசஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீசஸ், அந்த மாதிரி சர்வீசஸாகவும் இருக்கலாம். இட் மே பி கூட்ஸ் ஆர் இட் மே பி சர்வீசஸ். அதை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கறது தான் பிஸ்னஸோடைய ஆக்டிவிட்டியாக இருக்கும். நெக்ஸ்ட், சேல் ஆர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். டைரெக்டாவோ இல்லை இன்டைரக்டாவோ அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இந்த கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது நாட் ஒன்லி ஃபார் த பர்பஸ் ஆஃப் சேல் பட் ஆல்சோ ஃபார் த அவங்க பர்சனல் கன்சம்ஷனுக்காகவும் அதை யூஸ் பண்ணிப்பாங்க. பட் அதை வந்து பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியில் எடுத்துக்க மாட்டாங்க. இதுக்கு ஒரு ஈஸியான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நம்ம வீட்டில் நம்ம அம்மா சமைச்சு கொடுக்கறது வந்து அதுவும் ஒரு குக்கிங் தான். பட் தட் இஸ் நாட் அ பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி. இதுவே ரெஸ்டாரண்ட்டில் போய் நம்ம சமைச்சு கொடுக்குறோன்றப்போ அதை ப்ராஃபிட்டாக ஏர்ன் பண்ணுறாங்க. அதனால அது எக்ஸ்சேஞ்சுன்னு மாற்றுவாங்க. ஸோ அந்த இடத்துல எக்ஸ்சேஞ்ச் இன்வால்வ் ஆகிறதுனால தட் இஸ் கால்ட் அஸ் அ பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி.
அண்ட் தென் டீலிங்ஸ் இன் த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அந்த ரெகுலர் பேசிஸில் பர்ச்சேஸும் சேலும் ஒரு பிஸ்னஸில் நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் அது டீலிங் இன் ரெகுலர் பேசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராஃபிட் ஏர்னிங், ஆஸ் யூ ஆல்ரெடி டோல்ட், பிஸ்னஸோட மெயின் மோட்டிவே ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண தான். பிகாஸ் வித்தவுட் ப்ராஃபிட் எந்த ஒரு பிஸ்னஸும் சர்வை பண்ண முடியாது. அப்போ அவங்க வால்யூம் ஆஃப் சேல்ஸை அதிகரிக்கணும், ப்ராஃபிட் அதிகரிக்கணும் தான் மெயினாக பார்ப்பாங்க. அன்சர்டனிட்டி ஆஃப் ரிட்டர்ன், நமக்கு எல்லா நேரமும் நினச்ச ரிட்டர்ன் கிடைக்காது. சம்டைம்ஸ் நமக்கு ப்ராஃபிட்டும் வரும், சம்டைம்ஸ் நமக்கு லாஸும் வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய ரிட்டர்ன்ஸோட அன்சர்டனிட்டிஸை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அண்ட் ஆல்சோ அன்சர்டனிட்டிக்கு வரதுக்கு முக்கியமான காரணம் என்ன? ரிஸ்க்ன்றது என்னென்னா தட் இஸ் ரிலேட்டட் வித் மெனி ஃபேக்டர்ஸ். சடனாக கன்சியூமரோட டேஸ்ட் மாறிடலாம், நம்மளோட ப்ராடக்ட் பிடிக்காமல் போயிடலாம், இல்லை நம்மளோட மெத்தட் ஆஃப் ப்ரொடக்ஷன் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும், இல்லை நம்மளோட ஒர்க்கை ஸ்ட்ரைக் பண்ணலாம், காம்படிஷன் அதிகமாகிடலாம், ஃபயர், தெஃப்ட், ஆக்சிடென்ட், இந்த மாதிரி வேரியஸ் ரிஸ்க் இருக்குது. இதுவுமே நம்ம பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியை அஃபெக்ட் பண்ணக்கூடியது. So these are the characteristics of business. And next we move on to the comparative table of this business, profession and employment. இது என்ன பேசிஸில் இந்த 3 விஷயத்தை பிரிச்சிருக்காங்கன்றதை பார்த்துடலாம். மோட் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லவா? பிஸ்னஸ்ன்றது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு பொட்டிக் வச்சுருக்கேன், சாண்ட் பொட்டிக் வச்சுருக்கேன்னா அதில் என்னோடய கிளாத்ஸ் எல்லாம் விற்கிறேன், நான் ரெடிமேடாக உருவாக்கின எல்லா விஷயத்தையும் விற்கிறேன்றது வந்து பிஸ்னஸ். அதுவே நான் ஒரு இடத்துல ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் டீச் பண்ணுறேன், அவங்களுக்கு நிறைய விஷயத்த சொல்லி கொடுக்கணும், அது ப்ரொஃபஷன். பிகாஸ் தே நீட் அ குவாலிஃபிகேஷன், அங்கே ஒரு எலிஜிபிலிட்டி இருந்தால் தான் என்னை டீச்சரை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. எம்ப்ளாய்மெண்ட் எடுத்துக்கிட்டேன்னா, இப்போ என்னோட பொட்டிக்லேயே இன்னொருத்தவங்க எனக்கு ஆள் தேவைப்படுறாங்கன்றதுனால நான் ஒரு புது டெய்லரையோ இல்லை ஒரு ஃபேஷன் டிசைனரையோ அப்பாயிண்ட் பண்ணி அவங்களுக்கு வேலை கொடுக்குறேன். திஸ் இஸ் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ சிம்பிளாக இந்த மாதிரி லைஃப் டைம் எக்ஸாம்பிள் கூட நீங்கள் ரிலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்செப்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக புரியும். ஸோ இதில் மோட் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆண்டர்ப்ரனரோட டெசிஷன். அண்ட் மெயின்லி நோட் தி ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் என்ட்ராப்ரனர்னு சொல்லுவாங்க. தட் இஸ் நாட் இன்ட்ராப்ரனர், தட் இஸ் ஆண்டர்ப்ரனர். வி ஹவ் டு ப்ரொனவுன்ஸ் இட் ஆஸ் ஆண்டர்ப்ரனர். ஓகே, லெட்ஸ் கம் டு த சப்ஜெக்ட். ஆண்டர்ப்ரனரோட டெசிஷன் தான் இங்கே ரொம்ப முக்கியமாக இருக்கும். அண்ட் லீகல் ஃபார்மாலிட்டிஸை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணால் தான் அந்த பிஸ்னஸ் ப்ராப்பராக ரன் ஆகும். ப்ரொஃபஷனில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு ப்ரொஃபஷனல் பாடியாக இருக்கணும் அண்ட் அதுக்கான சர்டிஃபிகேட் இருக்கணும். இப்போ நம்ம ஒரு ப்ரொஃபஷனுக்குள்ளே நுழையிறோன்னா நமக்கு மெயினாக என்ன கேட்பாங்க? சர்டிஃபிகேட்ஸை சப்மிட் பண்ண சொல்லுவாங்க இல்லையா? ஸோ எதுக்காக அப்படி கேட்குறாங்கன்னா நம்மளோட குவாலிஃபிகேஷனை செக் பண்ணுவாங்க. அதுக்காக தான் அது ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. எம்ப்ளாய்மெண்ட், ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டரோ இல்லை ஒரு சர்வீஸ் அக்ரிமெண்ட்டோ கொடுத்து அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. தட் இஸ் எம்ப்ளாய்மெண்ட். இப்போ இதோட நேச்சர் ஆஃப் ஒர்க்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பப்ளிக்கு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கறது தான் பிஸ்னஸோடைய ஆக்டிவிட்டி. ப்ரொஃபஷனில் அவங்களுக்கான எக்ஸ்பர்டைஸ் சர்வீசஸை பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணுறாங்கன்னா அவங்க அதில் ரொம்ப எக்ஸ்பர்டைஸ்டாக இருந்தால் தான் அவங்களுக்கு என்ன மெடிசன் கொடுக்கணும் அப்படின்னு ப்ராப்பராக ட்ரீட் பண்ண தெரிஞ்சிருக்கும். அதுதான் ப்ரொஃபஷனோடைய நேச்சர் ஆஃப் ஒர்க். எம்ப்ளாய்மெண்ட் பார்த்துட்டிங்கன்னா அந்த சர்வீஸ் கான்ட்ராக்டில் எப்படி மென்ஷன் ஆயிருக்கோ அந்த மாதிரி அவங்க ஒர்க்கை பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இதுக்கு குவாலிஃபிகேஷன் பிஸ்னஸுக்கு கிடையாது. ஏன்னா எந்த பர்சன் வேணால் பிஸ்னஸை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஈவன் ஒரு ஸ்டூடெண்ட்டாக கூட நம்ம பிஸ்னஸ்லேருந்து இன்வால்வ் ஆகிக்கலாம். அதுக்கு எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் தேவைப்படாது. ஆனால் ஒரு ப்ரொஃபஷன்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த ஒரு ஃபீல்டில் அவங்க ரொம்ப குவாலிஃபைடாக எக்ஸ்பர்டைஸ்டாக இருக்கணும் அண்ட் அதுக்கான ட்ரைனிங்கை கண்டிப்பாக எடுத்துருக்கணும். எம்ப்ளாய்மெண்ட்னு பார்த்திங்கன்னா அதுக்குமே எம்ப்ளாயர் முடிவு பண்ணுற குவாலிஃபிகேஷன் அண்ட் ட்ரைனிங் ரொம்ப முக்கியம். எம்ப்ளாயர்னா யாருன்னா ஒரு பர்சன், வேலை கொடுக்குறவங்க. எம்ப்ளாயினா யாருன்னா அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க. ஸோ இந்த சின்ன டிஃப்ரென்ஸும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிவார்ட் ஆர் ரிட்டர்ன்னா பிஸ்னஸுக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்குது. இதுவே ஒரு ப்ரொஃபஷனல் வேலை செய்கிறவங்களுக்கு ப்ரொஃபஷனல் ஃபீயாக கிடைக்குது. எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு சேலரியாவோ வேஜஸாவோ கிடைக்குது. கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ்க்கு என்னவாக இருக்குன்னா அதோட நேச்சர் ஆஃப் பிஸ்னஸை பொறுத்தும் அதோட சைஸை பொறுத்தும் மாறும். ஒரு ப்ரொஃபஷனல் பீப்புளுக்கு லிமிட்டடான கேபிட்டல் தேவைப்படும். எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு கேபிட்டலே தேவையில்லை. பிகாஸ் எம்ப்ளாயர் தான் நமக்கு வேலை கொடுக்குறாங்கன்றப்போ நம்ம அதுக்கு கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. ரிஸ்க், பிஸ்னஸில் ப்ராஃபிட்ஸ் வந்து அன்சர்டனாக தான் இருக்கும், இர்ரெகுலராக தான் இருக்கும், ரிஸ்க் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஆனால் ப்ரொஃபஷனல் எப்படின்னா ஃபீ ரெகுலராக நமக்கு ஜென்ரேட் ஆகிறதுனால அதில் கொஞ்சம் ரிஸ்க் அசோசியேட் ஆகிருக்கு. எம்ப்ளாய்மெண்ட்லேயே அப்படி தான் ஃபிக்ஸ்ட் அண்ட் ரெகுலர் பே கிடைக்கிறதுனால அந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்காது. ஸோ திஸ் இஸ் த கம்பேரேட்டிவ் டேபிள் பிட்வீன் தி பிஸ்னஸ், ப்ரொஃபஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். And next we move on to the classification of the business activities. Business activities ரெண்டு broad categoriesல பிரிக்கிறாங்க. ஒன்று இண்டஸ்ட்ரி, இன்னொன்று காமர்ஸ். இண்டஸ்ட்ரினா என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ப்ரொடக்ஷன் ஆர் ப்ராசஸிங் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஒரு குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது இண்டஸ்ட்ரியோட வேலை. காமர்ஸ்ன்றது அந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸை பீப்புள் கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்குற ஆக்டிவிட்டீஸை சொல்கிறது. ஸோ இந்த ரெண்டு கேட்டகரிஸை பற்றி தான் நம்ம இன்டெப்த்தாக இப்போ பார்க்க போகிறோம்.
ஓகே, இண்டஸ்ட்ரினா என்னென்னா இட் ரெஃபர்ஸ் டு த எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டீஸ் தட் இஸ் கனெக்டட் வித் கன்வர்ஷன் ஆஃப் த ரிசோர்ஸஸ் இன்டு த யூஸ்ஃபுல் குட்ஸ். நம்ம ஒரு ரா மெட்டீரியலாக ஒரு பொருளை எடுத்து அதை யூஸ்ஃபுல் குட்ஸாக மாற்றுற ஆக்டிவிட்டீஸை செய்யறது தான் இண்டஸ்ட்ரி. ஜென்ரலாக இந்த இண்டஸ்ட்ரீஸ் என்ன பண்ணுவாங்க, நிறைய ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆவாங்க. டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இதுக்கு ரொம்ப தேவைப்படும். அப்படி உருவாக்குற ஒரு பொருளை எடுத்துகிட்டு போய் விற்கிறது தான் இந்த இண்டஸ்ட்ரியோட மெயின் பர்பஸாக இருக்கும். ஸோ இதிலே நிறைய கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. ஒன்று ப்ரைமரி இண்டஸ்ட்ரி சொல்லுவாங்க, நெக்ஸ்ட் செகண்டரி இண்டஸ்ட்ரி அண்ட் தென் டெரிஷரி இண்டஸ்ட்ரி. ப்ரைமரி இண்டஸ்ட்ரீஸில் என்னென்ன கிளாசிஃபிகேஷன் இருக்குன்னு ஒன்றா பார்க்கலாம். பிரைமரி இண்டஸ்ட்ரினா என்னென்னா நேச்சுரல் ரிசோர்ஸஸ்லேருந்து எடுத்து செய்யக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரி. பேர்லேயே இருக்குது, தே எக்ஸ்ட்ராக்ட் தி ரா மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் தி நேச்சர் கிட்டேருந்து ரா மெட்டீரியல் எடுத்து அதை ப்ராடக்ட்ஸாக மாற்றுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிளாக ஃபார்மிங், மைனிங், லம்பரிங், ஹண்டிங் அண்ட் ஃபிஷ்ஷிங் கொடுத்துருக்காங்க. ஃபார்மிங்னா என்ன, அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து எடுத்து வைக்கிற பொருளை அதை பிஸ்னஸாக மாற்றுறது. அப்படி பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் தான் எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரீஸ் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ். நெக்ஸ்ட் ஜெனட்டிக் இண்டஸ்ட்ரி. ஜெனட்டிக் இண்டஸ்ட்ரீஸ்னால் என்னென்னா திஸ் என்கேஜ் இன் த ப்ரீடிங் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஃபார் த யூஸ் இன் த ஃபர்தர் ரீப்ரொடக்ஷன். அந்த ப்ராடக்ட்ஸை மறுபடியும் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக அந்த பிளான்ஸையும் அனிமல்ஸையும் ப்ரீட் பண்ணி அதில் என்கேஜ் பண்ணுறது தான் ஜெனட்டிக் இண்டஸ்ட்ரீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கேட்டில் ப்ரீடிங் பார்த்துருப்போம், பவுல்ட்ரி ஃபார்ம்ஸ்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, அது எல்லாமே ஜெனட்டிக் இண்டஸ்ட்ரீஸ் ஹெட்டு கீழே வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட் மூவ் ஆன் டு தி செகண்டரி இண்டஸ்ட்ரீஸ். செகண்டரி இண்டஸ்ட்ரீஸ்னால் மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி அதில் ப்ரைமரி செக்டரில் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதை பற்றி படித்தோம். இந்த இண்டஸ்ட்ரியில் சச் மெட்டீரியல்ஸை ப்ராசஸ் பண்ணி கூட்ஸாக மாற்றி அதை ஃபைனல் கன்சப்ஷனுக்கு ப்ரொடியூசர்ஸ் கிட்ட கொடுக்குறது. ஓகே, நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு தி செகண்டரி இண்டஸ்ட்ரீஸ். இந்த இண்டஸ்ட்ரீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி செக்டார்ன்றது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வரதுன்னு சொன்னோம். ஆனால் செகண்டரி செக்டார் எப்படின்னா கூட்ஸை வந்து ஃபைனல் கன்சம்ஷனுக்காக நம்ம ரெடி பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் மைனிங் ஆஃப் அயன் ஓர் இஸ் அ ப்ரைமரி இண்டஸ்ட்ரி. அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுனால அது ப்ரைமரி இண்டஸ்ட்ரி. அதுவே அந்த ஸ்டீலை மேனுஃபேக்சர் பண்ணி அதை ஃபர்தராக ரா அயனாக மாற்றுறது பேர் தான் செகண்டரி இண்டஸ்ட்ரியோட வேல்யூ. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஒரு ரா மெட்டீரியல் எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி அது ஃபைனல் கன்சம்ஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறது தான் செகண்டரி இண்டஸ்ட்ரீஸோட வேலை. இதில் கிளாஸிஃபிகேஷன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ். மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரினா என்னென்னா ஒரு ரா மெட்டீரியல் எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி ஃபினிஷ்டு ப்ராடக்டாக எடுத்து கன்சியூமர்ஸ் கிட்ட சர்வ் பண்ணுறது. இதுக்குள்ளே நிறைய ஹெட்டிங்ஸ் இருக்குது. அனாலிட்டிக்கல் இண்டஸ்ட்ரி, சிந்தட்டிக்கல் இண்டஸ்ட்ரி, ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி, அசம்பிளிங் இண்டஸ்ட்ரின்னு இருக்குது. அனாலிட்டிக்கல் இண்டஸ்ட்ரினா என்ன, அனலைஸ் பண்ணுவாங்க, டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸை சேர்த்து ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணுறது. சிந்தட்டிக்கல் இண்டஸ்ட்ரினாலும் கம்பைன் பண்ணி வேரியஸ் இன்க்ரீடியன்ஸை ஒரு ப்ராடக்ட்டை புதுசாக உருவாக்குது. இப்போ சிமெண்ட்டுக்கு வேரியஸ் எலமெண்ட்ஸ் இருக்கும், அதெல்லாம் சேர்த்தா தான் அது சிமெண்ட் ஆகும் இல்லையா, அதுதான் சிந்தட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸோட வேலையாக இருக்கும். ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரினா அவங்க ஒரு ப்ராடக்டை ப்ராசஸ் பண்ணி ரெடி பண்ணுவாங்க. இப்போ சுகர் கேன்லேருந்து நம்ம சுகர் எடுக்கிறோம் இல்லையா, அது ப்ராசஸ் ஆகி வருது, அதனால அது ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி. அசம்பிளிங் இண்டஸ்ட்ரினா வேரியஸ் பார்ட்ஸ் அசம்பிள் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு வெஹிக்கல் ரன் பண்ணுறோன்னா அந்த வெஹிக்கல் எப்படி ரெடி ஆச்சு, அதோட மோட்டர் இருக்குது, பிரேக் இருக்குது, ஆக்சிலேட்டர் இருக்குது, இது எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணதால தான் அது ஒரு வெஹிக்கலாக மாறுச்சு. ஸோ தட் இஸ் அசம்பிளிங் இண்டஸ்ட்ரியோட வேலை. நெக்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ். கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸோட மெயின் வேலை என்னவாக இருக்குன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது. பில்டிங்ஸ், டேம்ஸ், பிரிட்ஜஸ், ரோடு ஆஸ் வெல் அஸ் டர்னல்ஸ் அண்ட் கேனால்ஸ் இதை மாதிரியான விஷயங்களை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. இதுக்கு முக்கியமாக இன்ஜினியரிங் அண்ட் ஆர்கிடெக்சரல் ஸ்கில்ஸ் படித்த பர்சன்ஸ் தேவைப்படுவாங்க. டெரிஷரி இண்டஸ்ட்ரி இதுதான் ஃபைனல் இண்டஸ்ட்ரி. எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ் ப்ரைமரி அண்ட் செகண்டரியில் வந்ததோ அதோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ட்ரேடு கூட ரிலேட் பண்ணுறது தான் டெரிஷரி இண்டஸ்ட்ரீஸ். இது என்னென்னா அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போய் கன்சியூமர்ஸ் கிட்ட சேர்க்கறது, அதுதான் டெரிஷரி இண்டஸ்ட்ரீஸோட வேலை. இதில் என்னென்ன கேட்டகரிஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட், பேங்கிங், இன்சூரன்ஸ், வேர் ஹவுசிங், கம்யூனிகேஷன், பேக்கேஜிங் அண்ட் அட்வர்டைசிங். இதெல்லாமே என்ன, அந்த கன்சியூமருக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ், இதை இன்வால்வ் பண்ணுறது தான் டெரிஷரி இண்டஸ்ட்ரீஸ். அண்ட் நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு தி காமர்ஸ். காமர்ஸ்ன்றது ரெண்டு ஹெட் கீழே பிரியாது. ஒன்று ட்ரேட் அண்ட் தென் ஆக்சிலரிஸ் டு த ட்ரேட். ஃபஸ்ட்டு ட்ரேட்னா என்னென்னா பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் கூட்ஸ் தான் வந்து ட்ரேட்னு சொல்லுவாங்க. ஆக்சிலரிஸ் டு ட்ரேட்னா அந்த ட்ரேட் பண்ணுறதுக்கு ரிலேட்டான ஆக்டிவிட்டீஸ் லைக் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, பேங்கிங், இன்சூரன்ஸ், கம்யூனிகேஷன், இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ஆக்சிலரிஸ் டு த ட்ரேட்னு சொல்லுவாங்க. இந்த சார்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இந்த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் புரியும். அண்ட் இதை நல்லா க்ளீனாக கவனிங்க. இண்டஸ்ட்ரின்றது 3 செக்டார்ஸாக பிரியுது, காமர்ஸ் 2 செக்டார்ஸ், அதுக்குள்ளே என்னென்ன கிளாஸிஃபிகேஷன் இருக்குன்றதை கரெக்டாக நோட் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த சார்ட் ஈஸியாக புரிஞ்சிடும். அண்ட் தென் வி மூவ் ஆன் டு தி அனதர் டைட்டில்,
ட்ரேட்ஸ் அண்ட் ஆக்சிலரிஸ் டு ட்ரேடில் டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன், பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ், இன்சூரன்ஸ், வேர் ஹவுசிங் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? அதை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துடலாம். டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் கம்யூனிகேஷனா நான் ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன். இப்போது டீன்றது அசாமில் தான் ப்ரொடியூஸ் ஆகும் மெயினாக. அண்ட் குஜராத்தில் காட்டன் அதிகமாக இருக்கும், வெஸ்ட் பெங்காலில் ஜூட். இந்த மாதிரி ஒரு இடத்துலையுமே ஒரு விஷயங்கள் வந்து ஃபேமஸாக இருக்கும். அங்கே மெயினாக அதுதான் ப்ரொடக்ஷனே நடத்துவாங்க. அப்படின்றப்போ அங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸை இன்னொரு ஸ்டேட்டுக்கு அனுப்பி வைக்கிறதோ இல்லை மற்ற ஸ்டேட்லேருந்து அந்த ப்ராடக்ட்ஸை எடுத்துக்கிறதுக்கோ முக்கியமாக தேவைப்படுறது என்னன்னா டிரான்ஸ்போர்ட். அண்ட் அந்த இன்ஃபர்மேஷன்ஸை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு கம்யூனிகேஷன் ஒரு மெயினான ஒரு பார்ட்டாக இருக்குது. அண்ட் தென் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ். பேங்கிங்னா என்னென்னா ஃபண்ட்ஸ் அவைலபிள் ஆக்குறது. ஸோ நெசசரி ஃபண்ட்ஸ் அந்த பிஸ்னஸ் மேனுக்கு கொடுக்குற ஆக்டிவிட்டீஸ் தான் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் ஆக்டிவிட்டீஸ். அண்ட் தென் இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸ்ன்றது பிஸ்னஸில் இன்வால்வ் ஆகிற எல்லா ரிஸ்க்கையும் நம்ம கவர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக ஒரு ப்ரீமியம் அமௌண்ட் நம்ம பே பண்ணிட்டு வருவோம். அந்த அமௌண்ட் ஃபைனலாக நமக்கு ஏதாவது ஒரு அன்சர்டினிட்டி நடக்கிறப்ப அது நம்மளுக்கு ப்ரொடெக்ட் பண்ணும். அப்படி கொடுக்கறது தான் இன்சூரன்ஸ். அண்ட் தென் வேர் ஹவுசிங். வேர் ஹவுசிங்னா என்ன? இந்த மாதிரி ஓவரால் ஸ்டாக்ஸையோ இல்லை கூட்ஸையோ வந்து ஒரு இடத்துல ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறது ப்ரொடெக்டிவாக. அதுக்காக உருவாக்குனது தான் வேர் ஹவுசிங் ஆக்டிவிட்டி. அண்ட் தென் அட்வர்டைசிங் அண்ட் பப்ளிக் ரிலேஷன். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆக்டிவிட்டி. தேர் இஸ் அன் ஓல்ட் சேயிங், அட்வர்டைசிங் இஸ் வாட் யூ பே ஃபார் அண்ட் பிஆர் இஸ் வாட் யூ ப்ரே ஃபார். அட்வர்டைசிங்ன்றது ஒரு விஷயத்தை பே பண்ணி அது வெளியில் மக்களுக்கு தெரிவிக்கிறது. ஆனால் பப்ளிக் ரிலேஷன்றது நம்ம அதுக்காக உருவாக்கணும். நம்ம கஸ்டமர்ஸ் கூட நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ என்கேஜாக இருக்கோமோ அப்போ தான் நமக்கு பப்ளிக் ரிலேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கும். So these are the auxiliaries to the trade. And next we move on to the objectives of the business. ஒரு பிஸ்னஸ்னாலே அதோட மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னவா இருக்கும்? அது ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணுறதா இருக்கும். அது இல்லாமல் அதுக்கு நெசசரியான ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன இருக்குன்னு இப்போ பார்க்க போகிறோம். மார்க்கெட் ஸ்டாண்டிங். எத்தனையோ நம்பர் ஆஃப் காம்படிட்டர்ஸ் இப்போ வந்துட்டாங்க இந்த பிஸ்னஸ் வேர்ல்டில். அப்போ நம்மளோட குட்வில் அண்ட் ரெப்புடேஷனை நம்ம அதிகரிச்சுக்கணும்னா, நம்ம சக்ஸஸ் லெவலில் கொண்டு போகணும்னா நம்ம மார்க்கெட்டில் ஒரு முக்கியமான ஒரு பிளேஸை அடைஞ்சிருக்கணும். ஸோ அதுதான் மெயின் ஆப்ஜெக்டிவாக இருக்கும். செகண்ட், இன்னோவேஷன். நம்ம புதுசாக ஒரு இன்னோவேஷன்ஸை கொண்டு வந்துட்டே இருக்கணும். நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை பார்த்து தான் நம்மளோட கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் ஆகி இந்த நியூ ஐடியாவை என்ஹான்ஸ் பண்ணி வாங்குவாங்க. அண்ட் தென் ப்ரொடக்டிவிட்டி தட் இஸ் பேஸ்ட் ஆன் தி செல்லிங். ஸோ நம்மளோட வேல்யூ ஆஃப் அவுட்புட் எப்படி போயிட்டுருக்கு, நம்ம வேல்யூ ஆஃப் இன்புட் எப்படி போயிட்டுருக்குன்னு நம்ம கம்பேர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான ப்ரொடக்ஷனை நம்ம கையாளணும். அண்ட் தென் ஃபிசிக்கல் அண்ட் ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ். ஒரு பிஸ்னஸ்க்கு தேவையானதே ஃபிசிக்கல் ரிசோர்ஸஸ் லைக் பிளான்ட்டு, மிஷினரி, ஆஃபீஸ் இதெல்லாம் இருந்தால் தான் அந்த ஃபிசிக்கல் ரிசோர்ஸஸ் ப்ராப்பராக நமக்கு கிடைச்சா தான் நம்ம பிஸ்னஸை ரன் பண்ண முடியும். லைக்வைஸ் ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ். இந்த மாதிரி ரிசோர்ஸஸை வாங்கி போடுறதுக்கு நமக்கு ஃபினான்ஸ் தேவைப்படுது. ஸோ இந்த 2 ரிசோர்ஸஸ் இருந்தால் தான் பிஸ்னஸை ப்ராப்பராக ரன் பண்ண முடியும். அண்ட் தென் ஏர்னிங் ப்ராஃபிட். பிஸ்னஸ்னாலே நம்மளோட மெயின் மோட்டிவ் என்னவாக இருக்குன்னா ஏர்னிங் ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட்டபிலிட்டி தான் நம்மளோட கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகரிக்கும். அண்ட் ஃபைனலி சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம சொசைட்டிக்காகவும் நம்ம சோஷியல் ப்ராப்ளம்ஸுக்கு சால்வ் பண்ணுன்றதுக்காக ஒரு பிஸ்னஸ் ஃபர்ம் சொசைட்டிக்காக கான்ட்ரிபியூட் பண்ணுறது தான் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு த பிஸ்னஸ் ரிஸ்க். ரிஸ்க்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன், அன்சர்டனிட்டிஸ். அந்த அன்சர்டனிட்டிஸ்னால நமக்கு ப்ராஃபிட் வராமல் போயிடலாம், லாஸஸ் அதிகமாக நடக்கலாம். இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டடான ஈவெண்ட்ஸை பற்றி தான் இந்த பிஸ்னஸ் ரிஸ்கில் பார்க்க போகிறோம். நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் ரிஸ்க். ரிஸ்க்ன்றது ஒரு எசென்ஷியல் பார்ட். வித்தவுட் ரிஸ்க் தேர் இஸ் நோ பிஸ்னஸ் அண்ட் வித்தவுட் ரிஸ்க் தேர் இஸ் நோ ரிட்டர்ன். ஸோ ரிஸ்க்குக்கும் ரிட்டனுக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் இருக்குது. பிஸ்னஸ் ரிஸ்க் அரைஸ் டியூ டு த அன்சர்டனிட்டிஸ். நமக்கு அன்சர்டனிட்டிஸ் எப்படி வேணாலும் நடக்கலாம். ஃப்யூச்சரில் நேச்சுரல் கெலாமிட்டிஸ் வந்துடலாம், இல்லை டிமாண்டில் ஏதாவது சேஞ்சஸ் வரும், கன்சியூமர் ப்ரிஃபரன்ஸோட சேஞ்சஸ் வந்துடலாம், கவர்மெண்ட் பாலிசி மாறலாம், டெக்னாலஜியில் இம்ப்ரூவ்மெண்ட் வந்துடலாம். இந்த மாதிரி வேரியஸ் கேட்டகரிஸ் ஆஃப் ரிஸ்க் இருக்குது. ஸோ அந்த அன்சர்டனிட்டிஸை நம்மளால் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிட முடியாது. அண்ட் தென் டிகிரி ஆஃப் ரிஸ்க் எதை பேஸ் பண்ணியிருக்கோன்னா நம்ம என்ன மாதிரி பிஸ்னஸை ரன் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் இருக்குது. நம்ம ஸ்மால் சைஸ் ஆஃப் பிஸ்னஸ் வச்சுருக்கோன்னா நமக்கு ஸ்மால் லெவல் ஆஃப் ரிஸ்க் இருக்கும். லார்ஜ் பிஸ்னஸ் வச்சுருந்தால் லார்ஜ் லெவலில் நமக்கு ரிஸ்க் இருக்கும். அண்ட் தென் அதர் காசஸ். இது இல்லாமல் அன்ஃபோர்சின் ஈவெண்ட்ஸ் இருக்குது. லைக் பொலிட்டிக்கல் டிஸ்டர்பன்ஸ் வரலாம், மெக்கானிக்கலாக ஃபெயிலியர் ஆகிடலாம், சடனாக நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க ஏரியாவில் பாய்லர் பர்ஸ்ட் ஆகிடலாம், எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் நம்மளுடைய ஃபாரின் கரன்சி ஃப்ளக்சுவேஷன்ஸ் வரலாம், என்ன வேணால் நடக்கலாம். இதெல்லாம் வந்து அதர் காசஸ் ஆஃப் பிஸ்னஸ் ரிஸ்க். அண்ட் தென் வி மூவ் ஆன் டு த ஸ்டார்டிங் அ பிஸ்னஸ். அதுக்கான பேசிக் ஃபேக்டர். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா நமக்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் ரொம்ப முக்கியமாக பார்க்கணுன்னா செலெக்ஷன் ஆஃப் த டைப் ஆஃப் பிஸ்னஸ். என்ன மாதிரி பிஸ்னஸ் டைப்பை நம்ம சூஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியம். அண்ட் தென் சைஸ் ஆஃப் பிஸ்னஸ், எம்எஸ்எம்இன்னு சொல்லுவாங்க, மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ். நம்ம மைக்ரோனா அதுக்கு லெவலில் ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும், ஸ்மால் லெவலுக்கு ஒரு மாடரேட்டான இன்வெஸ்ட்மெண்ட், மீடியம் அதை விட கொஞ்சம் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ என்ன மாதிரி என்டர்பிரைஸை நம்ம சூஸ் பண்ணுறோம், என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறோன்ற சைஸை நமக்கு தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் லொக்கேஷன். ஒரு மெயின் ஏரியாவில் நம்ம பிஸ்னஸை செட்டப் பண்ணணும்.
நம்மளுடைய காம்படிட்டர் எங்கே இருக்காங்கன்றதை நம்ம முதல்ல செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். பிகாஸ் வித்தின் ஒரு 1/2 கிலோமீட்டர்லேயே நம்ம சேம் ஷாப்பை நடத்திட்டு இருந்தோம்னா அந்த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி அங்கே ரொம்ப எஃபெக்ட் ஆகும். ஸோ லொக்கேஷன் இஸ் வெரி மச் நீடட். அண்ட் ஃபினான்சிங் த ப்ரொப்போசிஷன், ஒரு பிஸ்னஸுக்கு எப்படி ஃபினான்ஸ் கிடைக்குது, நம்ம எப்படி அந்த ஃபினான்சஸை கலெக்ட் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் தென் ஃபிசிக்கல் ஃபெசிலிட்டிஸ்னால் நமக்கு அந்த பிஸ்னஸ் செய்யறதுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹோட்டல் ரன் பண்ண போகிறோன்னா எனக்கு வாட்டர் சப்ளை இருக்கணும், அண்ட் அந்த ஃபுட் மெட்டீரியல்ஸ்க்கான சப்ளை இருக்கணும், அண்ட் அங்கே ப்ராப்பரான எலக்ட்ரிசிட்டி ஃபெசிலிட்டிஸ்னு எல்லா வகையான ஃபிசிக்கல் ஃபெசிலிட்டிஸும் எனக்கு ரொம்ப தேவைப்படுது. அப்போ தான் அந்த பிஸ்னஸை நம்ம ப்ராப்பராக ரன் பண்ண முடியும். அண்ட் தென் காம்பிடென்ட் அண்ட் கமிட்டட் ஒர்க் ஃபோர்ஸ், நம்ம கூட இருக்க ஒர்க் ஃபோர்ஸ், நம்ம ஹியூமன் ரிசோர்ஸ் எப்படி இருக்கணும்னா ஃபிசிக்கல் அண்ட் ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸை நம்ம அவுட்புட்டாக கன்வெர்ட் பண்ண பார்க்கணும். எவ்ரி இண்டிவிஜுவல் ஆண்டர்பிரனர் மெயினான மோட்டிவ் என்ன இருக்குன்னா, ஸ்கில்டு அண்ட் அன்ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ்க்கு வேலை கொடுப்பாங்க. அப்படி வேலை கொடுக்குறப்போ அவங்க ஒரு ப்ராப்பரான பிளான் போட்டு கொடுத்தா தான் அவங்களோட பர்ஃபார்மன்ஸை பெஸ்ட்டாக கொடுப்பாங்க. அந்த இடத்துல ஒரு காம்பிடென்சி கரெக்டாக இருக்கும். அண்ட் தென் டேக்ஸ் பிளானிங் இப்போ ரொம்ப நெசசரியாக போயிடுச்சு இந்த டேஸில். பிகாஸ் தெர் இஸ் அ நம்பர் ஆஃப் டேக்ஸ் லாஸ் கண்ட்ரியில் வந்ததால் அதோட இன்ஃப்ளூயன்ஸ் நம்மளோட பிஸ்னஸை பாதிக்கக்கூடாது. அந்த மாதிரி நம்ம டேக்ஸ் பிளான் பண்ணிக்கணும். அண்ட் லான்ச்சிங் த என்டர்பிரைஸ், இந்த மாதிரி என்டர்பிரைஸை நம்ம லான்ச் பண்ணுறோன்றதும் ரொம்ப ஒரு முக்கியமான இனிஷியேட்டிவ்ஸாக இருக்குது. And finally, we completed the Unit 1 Business, Trade and Commerce. இது வரைக்கும் நம்ம Unit 1 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் Unit 2 நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் போஸ்ட் பண்ணிகிட்ருப்போம். ஸோ கண்டிப்பாக நம்ம வீடியோஸை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஈஸியாக இந்த சப்ஜெக்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. Do watch all our videos, subscribe our channel, like and share with your friends. And keep supporting us. See you in the next video. Tata, bye-bye.